ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களுக்கு டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இன்சுலின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வருது அப்படின்னா, அது மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கங்க. ஆனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும். அது எப்படி பண்ணலாம்? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. முதல்ல காலையில் எழுந்த உடனே நமக்கு பழங்களோ இல்லாட்டி ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து காலையில் நேரத்தில் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. காலை நேரத்தில் நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஏதாவது நீங்கள் டீ காஃபி கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, சத்து மாவு கஞ்சின்னு சொல்கிறாங்க, அந்த ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் வாங்கி காலை நேரத்தில் அதை சர்க்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட பழகிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியங்க, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது, இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சு பண்ணுறது, இல்லாட்டி ஸ்குவாட் பண்ணுறது, பிளாங்க் அப்படின்னு பண்ணுறது நிறையா இருக்குது. என்னோட சேனல்லையுமே நிறையா எக்ஸசைசஸ் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலுமே தெரியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணதுனால சதைகள் மசில்ஸ்லாம் உங்களுக்கு போயிட்டு அந்த இது செட் ஆகிருக்கும், சுகர் செட் ஆகிருக்கும். அதை பேர்ன் பண்ணுறதுக்கு, அதை கரைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப உதவும். இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்நாக்கிங் சொல்கிறோம் இல்லையா, இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அது நல்லா கிரெயின்ஸ் இருக்கிறதா, அதாவது சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறதா நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு பசி அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்காது. ப்ராப்பர் கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் தென் ப்ரோட்டீன், ஹெல்த்தியாக நீங்கள் ஃபுட் எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது ஹெல்தி ஃபுட்ஸ் என்னங்கிறது நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும். சிறுதானிய உணவுகள் ஜாஸ்தி உங்களுக்கு உபயோகப்படும். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த டைப் 2 டயபிட்டிஸ் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். ஈவினிங்கில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாயந்தர நேரத்தில் கொஞ்சமாக நான் வந்து ஆயிலி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறேன், ஜங்க் ஸ்நாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது தயவுசெய்து நீங்கள் தடுத்துக்கணும். நீங்கள் அந்த டெம்டேஷனை நீங்கள் போகக்கூடாது. பிஸ்கெட்ஸ் வந்து டோட்டல் நோ. பிஸ்கெட்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. எந்த மாதிரியான பிஸ்கெட் இருந்தாலும் சரி, தவிர்த்துருங்க. அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. நார்மல் ஹெல்த் இருக்கிறவங்களுக்கே நல்லது கிடையாது. டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்க அதை டோட்டலாக தவிர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மருந்து மாத்திரைகள் இருக்கட்டும், பட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாற்றினா இந்த டைப் 2 டயபிட்டிஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். இது வந்து டயபிட்டாலஜிஸ்ட்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.